நீ வேற இல்லை, நான் வேற இல்லை. இது நான் சொன்னேன்னா என்ன பைத்தியம் அப்படி சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில். அது உணர்றான். என் கூட உள்ள செல்வகுமாரன் வந்து இல்லை பகவான் உடனே அது உங்களோட ஒரு அதான் ஒரு பாட்டு பாட சொல்லுவாங்க. 4 லைன்ல பாடுறேன். பூர்வ ஜென்ம புண்ணியம் இது உன்னை கண்டது, இது போன ஜென்ம வாசனையில் அருகில் வந்தது, மனமறியா மொழியினிலே பேசி நின்றது, உன் மனமுகத்தை மறுபடியும் பார்க்க வந்தது. ராமா லாலி கிருஷ்ணா லாலி யோகி லாலி என் சுவாமி லாலி. பூர்வ ஜென்ம புண்ணிய மீதி உன்னை கண்டது, இது பூர்வ ஜென்ம வாசனை அறியா ஒளிவில்லை மலர்முகத்தை மறந்து எவ்வளோ உரிமையாளர் இந்த வீட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. நான் எங்கள் அம்மா வீட்டில் போயிருக்கோம். நாங்கள் வச்சதுனால தங்குங்கன்னு சொல்லணும். நினச்சி பார்க்க முடியும். யார் சொல்ல அடியாருக்கு அடியாருன்னு சொல்றாரு. யாரு? சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றார். தில்லை வாழ் அந்தர்னருக்கும் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்ட குயவனாருக்கும் அடியேன், இல்லையே என்ற இயற்பகைக்கும் அடியே. அதை கெட்டி கொடுத்து சாமிய எங்களுக்கு அந்த ஞாபகத்தை எத்தனையோ லட்சக்கணக்கான பக்தர்கள், கோடிக்கணக்கான பக்தர்கள் உலகம் முழுவதும் வித்தியாசம். அப்படிப்பட்ட பெருமானுடைய கருணை ஜென்மாந்திரமான தொடரும். சாமி சொல்லியிருக்காரு, ராம அவதாரத்தில் ஆஞ்சநேயர் அந்த குரூப்பு இந்த இதெல்லாம் வந்து அது வந்தால் தான் என்கிட்ட வர முடியும். அடுத்தது கிருஷ்ண அவதாரத்தில் கோபியர்களாக இருந்தார். இந்த ஒவ்வொரு அவதாரத்திலும் நம்முடைய கர்ம வினைகள் பாய்கிறது. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு பல ப்ராப்ளங்கள், அன்டோல்ட் சஃபரிங்ஸ், சொல்லக்கூடியது சொல்ல ஒண்ணாத சஃபரிங்ஸ். அந்த அளவில் நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிரேம பக்தியை பார்த்து நம்ம செல்வகுமார்